இப்போ முருகன்ட்டு சொல்லிட்டார், வள்ளி இருக்கான்னு சொல்லிட்டார். முருகனுக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் அந்த மோகத்தில் உட்கார்ந்துருக்கார். எந்த காட்டு சொல்லணும்னு தெரியலையே நாரதர், வள்ளி காட்டுன்னு எந்த காட்டுன்னு தெரியலையே. அப்படிங்கும் பொழுது நான் கூட வரேன் அப்படின்னு நாரதர் கூட்டின்னு வந்து காமிக்கிறார் அந்த இடத்த. சீனமுலாவிய நாரதர் வந்து உற்று இது அவள் வாழ் பொனமாம், இதுதான்ப்பா அவர் வழி இருக்கிற காடு அப்படின்னு காண்பிக்கிறாராம். அப்படி அந்த அப்படி கருத்தை எடுத்துன்னு நம்ம இந்த பாட்டை பாட போறோம். தோலோடு மூடிய கூரையை நம்பி பாதைய போலையில் நிரம்பி சுதோடு ஓடி வருதி புரிதான தூதோடு மணி மாலை பிரபல்த கோவை உளமட கூறியழு தோமுருகாளையர் வாசல் தோறும்புக்கு அதமாறும் காலனை வீணனை நீதி கெடும் பொய் கோளனை பானமில வடிவெல்க காதகலோப பிரதாபனை நில்கை புலையே காரணகாரிய லோக பிரபல்ஜ சோகமெலாமுற வாழ்வுற நம்பி காசருவார் ஞான தவம் சற்று அருளா சீது மலான்முக சமூக பாலனை போது பராதன பழுத பாரிய மாருதி தோல்மிசை கொள்ளுக்கு அமராடி பாவி இரவணனார் தலை செல்வி சிறிய வீணர் வாழ்வுறவில் பாவையத்தோள் புகழ் இனையோ சீலமுலாவிய நாரதர் வந்து உற்று ஈதவள் மார்புறம் ஆமெனமுதி தேமொழி பாடித கோமலையுந்த கிரிதோ சேலோடு பாங்கள் பராங்கள் கிளம்பி இந்த சிரலை வாய் வரு மேவிய கந்த பெருமாளே காரணகாரிய ரோக பிரபல்ல சோகமலாமர வாழ்வுற நம்பி காசருவாரி மெய்ஞான தவம் சற்று சீரலை வாய் நகர் மேவிய கந்த பெருமாளே. இன்பச் சீரலை வாய் நகர் மேவிய கந்த பெருமாளுக்கு மூடிய கூரையை நம்பி பாவையர் தோதக லீலை நிரம்பி சூழ்பொருள் தேடிட ஓடி வருந்தி தோள்கொண்டு மூடப்பட்ட இந்த உடலை நம்பி மாதர்களுடைய வஞ்சகலீலை நிரம்புவதால் அவர்கள் கருதிய அவர்களுக்கு வேண்டிய பொருளை தேட ஓடியும் வருந்தியும் புதிதான தூதோடு நான் மணிமாலை பிரபந்த கோவை உலா மடல் கூறி அழுந்தி புதிய விதமான தூது நான்மணி மாலை பிரபந்தங்கள் கோவை உலா மடல் முதலிய நூல்களை பாடி அவைகளிலேயே ஈடுபட்டு தோமுறு காளையர் வாசல் தோறும் புக்கு அலமாறும் குற்றமுள்ள மக்களுடைய வாசல் தோறும் புகுந்து வருந்துகின்ற காலனை கால்களை கொண்டவனை வீணனை வீண்பொழுது போக்குபவனை நீதிகெடும் பொய்க்கோளனை நீதி தவறிய பொய்யை கொண்டவனை மானமிலா வழி நெஞ்ச
காதக, மானமில்லாத வழியிலே செல்லும் நெஞ்சம் கொண்டவனே, அல்லது மானமிலா அழி நெஞ்ச காதக, மானமில்லாது அழிந்து ஒடுங்கும் நெஞ்சம் கொண்டவனே. லோப விருதாவனே, நிந்தை புலையேனே, பிறரை பிடித்து வருத்தும் லோபியை, பயனற்றவனை, நிந்திக்கப்படும் கீழ்மகனை. காரண காரிய லோக பிரபஞ்ச சோகமெலாமர, காரணம் காரியம் இவை தொடர்புடன் வரும் இந்த உலக பிரபஞ்ச வாழ்விலே வரும் துன்பங்கள் எல்லாம் நீங்கவும், வாழ்வுற நல்வாழ்வு சேரவும், நம்பீர் காசரு வாரி மெய்ஞான தவம் சற்று அருளாது, விருப்பத்துடனே குற்றமற்ற செல்வமான மெய்ஞான தவநிலையை சற்று அருளலாகாதா, தந்தருளுக என்றபடி. பால் அன மீது மண் நான்முக செம்பொர் பாலனே, பால் நிறமுள்ள அன்னத்தின் மீது விற்றிருக்கும் நான்முகங்களையும் செம்பு நிறத்தையும் கொண்ட படைத்தல் தொழில் பாலகனாம் பாதுகாப்பவனாம் பிரம்மனை. மோது அபராதன, பிரம்மனை மோதி தண்டனை விதித்தவனே. பண்ட பாரிய மாருதி தோல்மிசை கொண்டு உற்று அமராடி, முன்பு அந்த பெரிய ஹனுமாரின் தோல்மேலே வீற்றிருந்து போர் செய்து பாவி இராவணனார் தலை சிந்தி சீரிய வீடனர் வாழ்வுற, பாவியாம் ராவணனுடைய தலைகள் சிதறவும் உத்தமராம் விபீஷணர் வாழ்வுறவும் வைத்து, மன்றர் பாவையர் தோல் புனர், மணந்த பாவையாம் சீதா பிராட்டியாரின் தோளைச் சேர்ந்த மாதுலர் மாமனாம் சிந்தைக்கு இனியோனே, திருமாலின் சிந்தைக்கு இனியவனே. சீலமுலாவியர் நாரதர் வந்துற்று, நல் உணர்வுள்ள நாரதர் உன்னிடம் வந்து, ஈதவள் வாழ் புனமாமென, இது அந்த வள்ளி வாழ்கின்ற திணைப்புனமாம் என்று குறிப்பிட்டு சொல்ல, உடனே முந்தி நீ முடுகிச் சென்று தேமொழி பாலித கோமள இன்ப கிரி தோய்வாய், தேன்போரு மொழியை உடைய வள்ளியின் பச்சை கற்பூர கலவி அணிந்து அழகு பொருந்திய இன்பம் தருவதான மலை போன்ற கொங்கைகளில் தோய்ந்தவனே. சேலொடு வாழை வரால்கள் கிளம்பி தாறுகொள் ஊகமளாவிய, சேல்மீன் வாழைமீன் வரால்மீன் இவை கிளம்பி துள்ளிப்பாய்ந்து குலைவிட்டுள்ள கமுக மரத்தில் பாக்கு மரத்தில் கலக்கும் இன்பகரமான சீரலை வாய் நகர் மேவிய கந்தப்பெருமாளே, இன்பகரமான திருச்செந்தூர் நகரில் வீற்றிருக்கும் கந்தப்பெருமாளே, உன் திருவருள் மெய்ஞான தவம் சற்று அருளாதோ. சேது சமைத்த வானர வீரர்கள் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியிடம் அதனை காட்டினார்கள். உலகம் யாவுக்கும் முதல்வனாகிய ராமபிரான் தனது பழைய வாழிடமான கடலுக்கு எதிராக தனது வானர சேனையாகிய கடலின் மேல் வந்து படியும் மேகம் என்னும்படி வந்து அந்த அணையை கிட்டி நின்று ஒப்பற்ற தன் உயிர் போன்றவளான பிராட்டியை நேரில் கண்டுவிட்டவரைப் போல மிகுந்த காதல் மூச்சியவனானான் என்பதை கூறும் கம்பர் வாக்கு. பண்டை உரையுக்கு எதிர்படை கடலில் வைகும் கொண்டல் என வந்து அவ்வணையை குறுகி நின்றான், அண்ட முதல்வன் ஒரு தன் ஆவி அணையாளை கண்டனன் என பெரிய காதல் முதிர்கின்றான். ஸ்ரீராமரும் படைகளும் செல்வதை கம்பர் வர்ணிக்கும் வரிகள். நெற்றியின் அரக்கர் பதி செல்ல நெறி நல் நூல் கற்று உணரும் மாருதி கடை குழை வர, தன் வெற்றி புனை தம்பி ஒரு பின்பு செல வீரப்பொன் திரள் புய கருநிற களிறு போனான். படையின் முன்னாலே அரக்கர் மன்னனாகிய விபீஷணன் செல்லவும், நிறைந்த சிறப்புற்ற நூல்களை கற்றுத் தெளிந்த உணர்ந்த ஹனுமன் சேனையின் பின்முனையிலே செல்லவும், தனக்கு வரும் வெற்றியே தன் அணியாக கொள்ளும் தம்பியாகிய லக்ஷ்மணன் தனக்கு பின்பு ஒரு பக்கமாக செல்லவும், வீரமிக்க அழகிய திரண்ட கைகளை உடைய கரி நெரும்பெற்ற ஆண் யானை போன்ற ராமபிரான் செல்கிறார். ஹனுமன் லக்ஷ்மணன் ஊர்தியாக ஆகி இந்திரஜித்தோடு சண்டை செய்ததை நாகபாச படலத்திலே கம்பர் கூறுகிறார். தோழிமேல் ஆதி ஐய என்று அடிதொழுது நின்றான், ஆளி போல் மெய்ந்தினானும் ஏறினான் அமரர் ஆர்த்தார், காளியே அணைய காலன் கொலையன கனலின் வெய்ய வாழிமேல் வாழி தூர்த்தார், மழையின் மேல் மழை வந்தன்னார். அருணகிரிநாதரும் தோளில் சுமந்து போர் புரிந்தார் என்பதை வண்ட பாரிய மாருதி தோல்மிசை கொண்டுற்று அமராடி என்ற வரிகள் மூலம் இந்த பாடலிலே விவரிக்கிறார். இந்த பாடலில் சீதா கல்யாணத்தை மன்றர் பாவையர் தோல் புனர் மாதுலர் சிந்தைக்கு இனியோனே, மணந்த பாவையாம் சீதையின் தோளை தழுவிய மாமனாம் ரகுராமனின் சிந்தைக்கு இனியவனே என்றும், தேமொழி பாலித்த கோமள இன்ப கிரி தோய்வாய், தேன் போன்ற மொழிகளாகிய வள்ளியின் பச்சை கற்பூர கலவை அணிந்த அழகிய இன்பம் நல்கும் மலையத்த மார்பினை தழுவியவனே என்று வள்ளி கல்யாணத்தையும் இணைத்து
மாமன் மருமகன் இருவரின் கல்யாண பாடலாக அருளி இருக்கிறார் குருநாதர்.